நல்லா சிரிங்க சிரிங்க பாவா. ஹலோ பாவா, சிரிக்காதீங்க. சொல்லுங்க. வெல்கம் மை டியர் காம்ரேட்ஸ். கருப்பு படம் பார்த்துட்டு சூட்டோட சூட்டா ரிவ்யூ பண்ண உட்காந்துட்டேன். படம் எப்படி இருந்துச்சு? கருப்பு படத்துல சூர்யா சார் ஹீரோ இல்லையா, ஆர்ஜே பாலாஜி தான் ஹீரோ. படத்தோட கதை என்னன்னா, படத்தோடைய ஆரம்பத்துல ஒரு தந்தை ஒரு மகள் ரெண்டு பேருமே வந்து ஒரு மருத்துவ தேவைக்காக சென்னைக்கு வந்து வர்றாங்க. வர்ற இடத்துல ஒரு வழிப்பறின்றது அவங்களுக்கு நடந்துருது. அதுக்கப்புறம் அவங்களுடைய பொருளை மீட்டாங்களா இல்லையான்றதான் அந்த படத்தோட கதை. நான் முன்ன சொன்ன மாதிரிதான் படத்துல வந்து ஆர்ஜே பாலாஜி தான் லீடு பண்ணியிருக்கிறாரு. எக்ஸ்டெண்டட் கேமியோ தான் சூர்யா சார் வந்து பண்ணியிருக்கிறாரு. எல்லா படத்துலையும் ஹீரோவை தானே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இந்த படத்துல ஆர்ஜே பாலாஜியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப நீங்களே சொல்லுங்க, யார் இந்த படத்தோட ஹீரோன்னு? நான் சொல்றேன், நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். 2.5 மணி நேரம் படத்துல 40ல இருந்து 45 நிமிஷம் தான் சூர்யா சார் வந்து வர்றாப்புல. அதிகபட்சம் 1 மணி நேரங்க. அதை தாண்டி அவருக்கு அங்க வேலையே இல்லை. நான் சொன்ன பாத்தீங்களா, படத்தோட ஆரம்பத்துல வந்து ஒரு வழிப்பறின்றது நடக்குது, அதை சார்ந்து கதை நகருதுன்னு. அது வந்து ஒரு முதல் பாதி வரைக்குமே வந்து நல்ல சூப்பரா எமோஷனலா கொண்டு போயிருந்தாங்க. அதுல நடிச்சிருந்த 2 ஆக்டர் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. மலையாளம் ஆக்டர் இந்திரன் அவர்களும் அனகான ஒரு பொண்ணு, அவங்களை நீங்க வந்து ஆலப்புழா ஜிம்கான வந்து பார்த்திருப்பீங்க. படம் பார்க்காட்டியும் ரீல்ஸ்ல பார்த்திருப்பீங்க. 2 பேருமே நல்ல சூப்பரா எமோஷனலா கொண்டு போயிருந்தாங்க, நடிச்சிருந்தாங்க. சூர்யா சாருக்கான அந்த பில்டப் நெசசிட்டியை வந்து சூப்பரா பில்ட் பண்ணி கொண்டு போயிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா தான் இருந்துச்சு படம், என்கேஜிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா ஹீரோவுக்கான அந்த தேவையை பில்ட் பண்ணது நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக்ல பீக்கு போனதுக்கு அப்புறம் சரிப்பா சூர்யா வந்து சார்ஜ் எடுத்துட்டாரு, இனி படம் ஃபயரா இருக்கும்னு பார்த்தா வண்டி அப்படியே ட்ராக்கு திரும்பி ஆர்ஜே பாலாஜி பக்கம் போயிருச்சு. அவர் சார்ஜ் எடுத்துட்டாரு. எல்லா படத்துலயும் வந்து வில்லனால ஹீரோக்கு பிரச்சனை வரல, அங்க ஹீரோட வில்லனுக்கு பிரச்சனை வருது. வில்லன் திருப்பி பதிலடி கொடுத்துட்டே இருக்கான். என்னடா அது? எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் வந்து மூளை குழப்புது. நம்ம யார் படத்துக்கு வந்திருக்கோம், யார் படம் பார்த்துட்டு இருக்கிறோம்ட்டு கன்ஃபியூஸே ஆயிடுச்சு. அப்புறம் சூர்யா அவர்களுடைய நடிப்பு, அசுரத்தனமான நடிப்பு வந்து வந்த 1/2 மணி நேரமும் பட்டையை கிளப்பிட்டாரு. சாய் அபியங்கரோட மியூசிக்கை பார்த்தோம்னா ரொம்ப அடிக்கிற அளவுக்கு இல்ல, ஆனால் டியூடு பட அளவுக்கு இல்ல. சரிடா, மொத்தத்துல அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கங்குவா ரேஞ்சுக்கு மொக்க படம் இல்லைனாலும் இது ஒரு மொக்க படம் தான். அதுக்குன்னு வந்து அவரு படம் ஹிட் கொடுக்க கூடாதா, வளரக்கூடாதா, நீ ஒரு வன்மவாதி, அந்த ஃபார்ம்ல நான் சொல்ல வரல. படம் வந்து கமர்ஷியல் ஹிட்டுக்கான அறிகுறிகள்லாம் தெரியுது. பட் ஸ்டில் எனக்கு ஒர்க் ஆகல.